வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் வினைத்திட்பம் அந்த அதிகாரத்தில் 2வது குறள். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். வார்த்தைகள் மாற்றி போட்டு பொருள் பார்க்கலாம். ஆய்ந்தவர் கோள், ஊறு ஓரால், உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர். இப்போ நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரியாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆய்ந்தவர் அப்படின்னாக்கா நீதி நூல்களை ஆராய்ந்த அல்லது நீதி நூல்களை நல்ல பரிச்சயமுடைய அமைச்சர் அப்படின்னு இங்கே பொருள். கோள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அவருடைய துணிவு, முடிவு அல்லது கொள்கை, அந்த அமைச்சருடைய கொள்கை அப்படின்ற பொருள் வரும். ஊரொரால் அப்படின்னா ஒரு பழுதுபடும் காரியம். ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு விஷயத்தை எடுக்கும்போதே நமக்கு தெரியும், இந்த விஷயம் ஒழுங்காக முடியாது போல் இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது. சும்மா எடுத்துகிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை செய்யாமையும் சில விஷயங்கள் நல்லா ஆராய்ஞ்சு தான் நம்ம அந்த செயலை செய்ய தொடங்குவோம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்னால எவ்வளவோ அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நமக்கு தெரியாத விஷயங்கள், விதின்னு சொல்லுவோம், அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலைகள், திடீர்னு நாட்டினுடைய சூழ்நிலை மாறி போயிடலாம், போர் வர மாதிரி ஆகிடலாம், அல்லது மக்கள் மனநிலை மாறி போயிடலாம், நிறைய மழை காரியத்தை கெடுக்கலாம், மழை பெய்யாமல் காரியத்தை கெடுக்கலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு அமைச்சருடைய முடிவை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையால் இவருடைய எடுத்த காரியம் கொஞ்சம் பழுதுபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்காக மனம் தளராமல் இருக்கணும். இந்த 2 வழி தான் அமைச்சருடைய கொள்கையாக இருக்கணும், அமைச்சருடைய மனத்திற்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இதில் மனத்திற்பம் அப்படின்னு ஒன்று சொன்னாலும் கூட இது கூட அந்த வினையை செய்கின்ற விதமும் சொல்கிறார். ஏதாவது இந்த வினை தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது தூய்மையானதாக இருக்கின்ற, அது எந்த தடங்களும் வராத விஷயங்களை வராத மாதிரி விஷயங்களை செய்யணும். அப்படி ஒரு விஷயத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு செய்யும் பொழுதும் சில தடங்கல்கள் வந்தால் அதற்காக மனம் தளராமல் இருக்கணும். இந்த 2ஐயும் சொல்கிறார். வினை செய்வதையும் சொல்கிறாரு, மன திட்பத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இது அதிகாரம் இருக்கிறதோ வினை திட்பம் தான், மனத்தினுடைய திண்மை தான். ஆனாலும் பொருள் சொல்லும்போது அறமும் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வினை திட்பம் சொல்லும்போது வினை தூய்மையும் இங்கே சொல்கிறார். சரிங்களா? இன்னொருத்தர் பொருள் எழுதும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வினை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இடையூறு வர்றதும் முதலையும் வரும், அப்புறம் இடையிடையிலையும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது நம்ம ஒரு வினையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தடங்கல்கள்லாம் இதற்கு வரும் அப்படின்னு ஓரளவு யோசனை பண்ணி அதற்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிச்சும் வச்சுருக்கணும். அதற்கு மேலே புதுசாக ஏதாவது வந்ததுன்னா அதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் துணிவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறார். ரெண்டுமே ஒரு மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி தான். பட் ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தூய்மையற்ற செயல்களை செய்யாமல் விடுறது, அப்படி செய்யும்போது இடையில ஏதாவது பழுதுபட்டதுன்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு ஒன்று. இன்னொரு பொருள் ஒரு செயலை செய்யும் பொழுதே என்னென்ன இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு அதற்கும் தயாராக இருக்கணும். அப்புறம் எதிர்பாராமல் அதையும் சமாளிக்கணும். இது 2ம் தான் அரசியல் கற்ற அமைச்சனுடைய வழியாக இருக்கணும், கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது நமக்குமே பொருந்தும் நிறைய விஷயங்களுக்கு. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து.